தேவர் வெர்சஸ் தேவர் மகன் திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்க்கும் ஐபி செந்தில்குமார். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். அந்த வகையில் திண்டுக்கல்லில் களமிறங்குகிறார் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனான ஐபி செந்தில்குமார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு திண்டுக்கல்லில் அதிமுகவை திமுக நேரடியாக சந்திப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து 2 முறை வென்ற திண்டுக்கல் சீனிவாசனுக்கு டஃப் கொடுப்பாரா செந்தில் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் தொகுதி அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் எதிர்த்து களமிறக்கப்பட்டுள்ளார் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனான ஐபி செந்தில்குமார். 2 முறை பழனியில் வென்ற இவர் தற்போது திண்டுக்கல்லில் தனது 4வது தேர்தலில் முதல் முறையாக களமிறங்குகிறார். அதிமுகவின் திண்டுக்கல் சீனிவாசன் 1972 முதல் அதிமுக உறுப்பினர், ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட அதிமுக விவசாய பிரிவு செயலாளர், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளர், மாவட்ட அவைத்தலைவர் ஆகிய பொறுப்புகளை வகித்துள்ளார். தற்போது வழிகாட்டுதல் குழு உறுப்பினர், அமைப்பு செயலாளர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆகிய பொறுப்புகளை வகித்து வருகிறார். திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராகவும் 4 முறை மக்களவை உறுப்பினராகவும் 2 முறை திண்டுக்கல் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். 2016 தேர்தலில் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 1962 முதல் நடைபெற்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரை திமுக 1 முறை மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. மற்ற தேர்தலில் சிபிஎம் 5 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக 4 முறை வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் தற்போது 6 முறை திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கும் ஐ பெரியசாமியின் மகன் ஐபி செந்தில்குமார் இந்த முறை திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடப் போவதாக திமுக தலைமை அறிவித்துள்ளது. ஐபி செந்தில்குமார் திண்டுக்கல் திமுக மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். மேலும் பழனி தொகுதியில் 3 முறை போட்டியிட்டு கடைசி 2 முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இருவரும் தென் மாவட்டங்களில் செல்வாக்கு பெற்ற தேவ சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.